தலைவர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த சிரமத்துக்கு வரைக்கும் நேரம் கருதி அப்பப்போ பிரைசஸ் கொடுத்துடுறோம். இப்போ விகேஎம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நான் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே தயவு செய்து யாரும் போகாதீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சுவாமிஜி பற்றிய செய்திகளை வாங்கிட்டு போனா அதனால கடைசி வரலையும் இருந்துட்டு போங்க. உங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே போயிடாதீங்க. எங்க அவர் எங்க குமார்ல அவர் எங்க ரெடி சிறப்பாக நடனமாடி நம்மை மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவ்வப்போது பரிசுகள் வழங்கப்பட்டுவிடும். தொடர்வது பொன்மொழிகள். வாசவி பள்ளி மாணவி யூகேஜி மாணவி சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை உதிர்க்க வருகிறார். அங்க ஒரு புக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்திருந்தோம். அதை ஃபுல்லா படிச்சிருக்கிறேன். அந்த மாணவர்களுக்கும் அவர் தம் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களை நம்பி நாங்க இப்ப பரிசுகளை கொடுக்கிறோம். பரிசுகளை வாங்கினோடனே தயவு செய்து வீட்டுக்கு போகாதீங்க. கடைசி வரலையும் இருந்து
கவிஸ்ரீ மாணவி கவிஸ்ரீக்கு பலத்த கரவேசையோடு பரிசுகள் வழங்க தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொருளாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மாமதி கவிதை வாசவி பள்ளி மாணவர்கள் ஜனனி மிக்க நன்றி, சிறப்பாக இருந்தது. சாய்வர் நீங்க மேலே உட்கார்ந்து ராஜேந்திர விஜய் வீட்டுக்கு 2 பைப்
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் செட் பண்ணி நன்றி சிறுமிகளே. சிறப்பு பரிசுகளை வாங்கி கொண்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இங்கே இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு தான் போகணும். சரியா? கடங்கப்பூர் வச்சுருக்காங்க டீச்சர் வாசு டீச்சர் இதுதான் யாருங்க கடங்கப்பூர் தலையில் யார் கடங்கப்பூர் வச்சுருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலர் ட்ரெஸ் வயலட் கலர் கடை உங்ககிட்ட இது கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்தேன்.
சிறை வீரபாண்டியனின் கட்டபொம்மனில் உயிர் பறித்த உங்கள் பாரம்பரியமான பாவத்தின் சின்னமாக அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்து விடவில்லை. What are you saying, man? How was கட்டபொம்மன்? அவர் வீரப்பெயர் கேட்டவுடன் உடன் நடுங்குகிறதா? No, உங்களை எல்லாம் கேட்ட பேச்சு, man, கேட்ட பேச்சு. No, peace, no நிம்மதி. நிம்மதி இல்லை. இனிமேல் நிம்மதியா ஏறி பார்க்க முடியாது. எங்கள் அகவீர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கு ஓய்வில்லை. இதையெல்லாம் உமக்கு புரிய போவதும் இல்லை. Shut up. நீங்கள் இந்த ஊழவிச்சே போகணும். அது மட்டுமல்ல, அது மட்டுமில்லை. பத்திஸ் வாட்ச் அரசியல் பேச மாட்டேன். ரைட்டிங் எழுதி கொடுக்கணும், man, எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சு உரிமைக்கு தனியா. இனி இந்த நாட்டின் கோமைகள் கூட உன் கொடுகளையை பற்றி பேசும். பரிச்சான்று நான் அப்படி என்ன ஐயா பேசினேன்? என் நாட்டின் மக்களை சுதேசி பக்தி கொள்ள சொன்னேன். சொன்னேன், நான் சொன்னேன். விதேசி பொருளை விளக்க சொன்னேன். ஆமாம், ஜாதிக்கு மருந்து என்று சொன்னேன். சும்மா எழுந்து மக்களை சூதிவிட்டேன், நான் சூதிவிட்டேன். இல்லை, பயம் என்ற பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன். இல்லை, அவமானத்தை அழிக்க சொன்னேன். சொன்னேன், நான் பல தடவை எச்சரிக்கை விட்டேன், கேட்கல. இதை ஊட்ட போட்டேன், கேட்கல. கட்டற்ற வெள்ளத்தை கையாள தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம், அவமானம். அதுவே ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். செய்தது குற்றம், இப்பொழுது செய்ததும் குற்றம், குற்றம். தர்மத்திற்கு நீ தரும் வேயம் குற்றம் என்றால் அதை இருட்டாற்று 30 கோடி மக்கள் 300 கோடி முறை செய்து கொண்டேதான் இருப்போம். பேசாதே, நான் பேசாதே. பேச வைக்கிறார். இதெல்லாம் மிக ஆபரணம் தெரியுமா? ஆபரணம் புரட்சி செய்திருக்கிறார். என்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். வந்தே மாதரம், it's very danger. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டில் கடைசி தேச பக்தன் உயிர் பிரியும் வரை, அவனுடன் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதரம், வந்தே மாதரம். Shut up. Everyone, வந்தே மாதரம் என்னதிலே அவங்களை சிறையில் போடுவேன். வந்தே மாதரம் சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். மிக்க சிறப்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் மெய்சிலிருக்க போனோம். நீங்க எவ்வளவு நேரம் எப்படி ஒரு உண்மையிலேயே பிள்ளைங்க பார்க்கும்போது பின்னாடி இந்த டீச்சரை தான் நான் நினைச்சேன். எவ்வளவு ஒரு பிராக்டிஸ் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைங்க இவ்வளவு சரளமா வந்திருக்கும். அதை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மாணவிகளுக்கும் ஒரு பெருத்த கரவேஷம் கொடுப்போம். திரு கோபால் பிள்ளை அவர்களை இந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. எப்படிமா இருந்தது ப்ரோக்ராம்? சத்தமா சொன்னதானே உங்களுக்கு கேட்கும். ஆமா, அருமையா பேசுனாங்க பிள்ளைங்க. அடுத்து நேஷனல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிக்குங்கம்மா. கொஞ்சம் வந்துருங்க முன்னாடி 3 பேருமே. தொடர்வது நேஷனல் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சி. அனைவருக்கும்
அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது ராமேஸ்வர் விவேகானந்தை பற்றி பேச வந்துள்ளேன். நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கியம் என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்யும் நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடி எடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். நோக்கத்தை அடைந்து தீர்வாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. மற்றவர்களிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதை கொண்டு வாருங்கள். உங்கள் சொந்த வழியில் அதை உள்வாங்குங்கள். மற்றவர்களாக ஒருபோதும் மாறாதீர்கள். எஜமானை போல வேலை செய்ய வேண்டும், அடிமையை போல அல்ல. இடைவிடாமல் வேலை செய்ய வேண்டும், ஆனால் அடிமையின் வேலையை ஒருபோதும் செய்யாதே. உன்னிடத்தில் நம்பிக்கைவே, எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கின்றன. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். உன்னை வெல்ல எவரும் இல்லை. நீ தூய்மை உள்ளவனாகவும் வலிமை உள்ளவனாகவும் இருந்தால் நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவன் ஆவாய். ஒரு யோசனையை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையாக ஆக்குங்கள். அதை நினைத்து பாருங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதிகளாக திகழ்கின்றன. இதுவே விவேகானந்தர் சொல்லியுள்ளார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முடீனேஸ்வரன். வீரத்துறவி. காவி கட்டி சாந்தம் சொன்னவனுக்கு இங்கு பலர் உண்டு. காவி கட்டி வீரம் சொன்னவன் நீ ஒருவன் தான். மோன நிலையில் முக்தி கண்டவர் இங்கு பலர் உண்டு. மோன நிலையில் தேசபக்தி கண்டவர் நீ ஒருவன் தான். ஆழ்கடல் தண்ணில் அமைதி கண்டவர் இங்கு பலர் உண்டு. அலை கடல் மீது அமைதி கண்டவன் ஒருவன் தான். கையை கட்டி சும்மா இருந்தவரே இங்கு பலர் உண்டு. கையை கட்டி நீ சும்மா இருந்த ஒருவன் தான். வெளிநாடு பற்றி பெருமை பேச ஒருவன் இங்கு பலர் உண்டு. வெளிநாடு பற்றி பெருமை பேச பலர் உண்டு. வெளிநாடு சென்று நாம் பெருமை பேசுவது நீ ஒருவன் தான். தெளிவு தேடி வள்ளுவனை நாடி சென்றவர் நீ ஒருவன் தான். தென்குமரியில் வள்ளுவனை நாடி வர வேண்டும் நீ ஒருவன் தான். உன் போல் முதல்வன் பெற்றதை பாரதம் வாங்கி வந்த வரம் தான். உன் போல் யாவரும் விவேகம் பெற்றால் பாரதம் எங்கும் ஆனந்தம் தான். நன்றி. நன்றி மாணவ செல்வங்களே. இந்த நேஷனல் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்க திரு ராஜேந்திரன் அவர்களையும் திருமதி கீதா ராஜேந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பசங்க கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? தொடர்வது நடனம். நமது அறக்கட்டளை பக்தரவேன் குழந்தை ஜாஷினி பிரியா. All the best.
வெற்றி கொண்ட வீர தலைவனே. தூங்கி கிடந்த இந்தியாவை எழுப்பிவிட்டவன், அங்கே துவண்டு கிடந்த தோள்களுக்கு வீரம் தந்தவன். தூங்கி கிடந்த இந்தியாவை எழுப்பிவிட்டவன், அங்கே துவண்டு கிடந்த தோள்களுக்கு வீரம் தந்தவன். பாருக்கெல்லாம் பாரதத்தின் புகழுரைத்தவன், பாருக்கெல்லாம் பாரதத்தின் புகழுரைத்தவன். பாரதத்தின் முதல்வன் என்று பெருமை கொண்டவன், பாரதத்தின் முதல்வன் என்று பெருமை கொண்டவன். வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே. முத்தம் துறந்த முனிவராக சுற்றி வந்த போதிலும் பெற்ற நாட்டை காப்பதற்கு பாடுபட்டவன். முத்தம் துறந்த முனிவராக சுற்றி வந்த போதிலும் பெற்ற நாட்டை காப்பதற்கு பாடுபட்டவன். புகழின் சிகரமதில் நின்ற போதிலும், புகழின் சிகரமதில் நின்ற போதிலும் இறைவன் பேரருளின் பெருமை என்று தட்டி கழித்தவன், பேரருளின் பெருமை என்று தட்டி கழித்தவன். வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே. நன்றி ஜாஸ்மி. குமார் அவர்களையும் திருமதி அவர்களையும் அழைக்கிறேன். சூப்பர் சூப்பர். தொடர்வது தமிழ் சொற்பொழிவு, அதனைத் தொடர்ந்து ஆங்கில சொற்பொழிவு வாசனை பள்ளி மாணவிகள்.